அனைத்து ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட வீடியோ தொகுப்புல திருச்செந்தூர் முருகரை நினைத்து உங்க வீட்டுல செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு இந்த இலையுடன் பருப்பு தீபம் ஏற்றினால் கேட்டது கிடைக்குங்க. அதை நம்ம ரொம்ப தெளிவா நம்ம இந்த வீடியோ பதிவுல பார்க்கலாம். ஏன்னா என்னைக்கு அப்படின்றது செவ்வாய்க்கிழமை தான் இந்த தீபம் ஏற்றி வழிபாடு. ஆமாங்க, செவ்வாய்க்கிழமை அன்னைக்குதான் நீங்க இந்த தீப வழிபாடையே உங்க வீட்டுல நீங்க செய்யணும். எந்த வேண்டுதலுக்கு உங்களுக்கு எந்த வேண்டுதலா இருந்தாலும் ஏதாவது ஒரு வேண்டுதலை மனதார நினைத்து இந்த தீபத்தை நீங்க ஏத்துங்க. கட்டாயம் நீங்க நினைத்தது நிறைவேறும். ஏன்னா நம்பிக்கையோட நம்ம முருகப்பெருமானை நினைத்து எந்த தீபத்தை நம்ம வீட்டுல வழிபாடு செய்யறோமோ அதோட பலனை கண்டிப்பா நம்ம அடைந்தே தீருவோம். முதலாவதா நம்ம கடவுளை நம்பணுங்க. அதை விட நம்ம கோரிக்கையும் பாத்தீங்கன்னா அளவுக்கு அதிகமான ஆசைகள் இல்லாம நம்மளுக்கு எந்த காரியம் உடனே நடக்கணும். இப்ப வியாபாரங்களா இருக்கட்டும், வீட்டுல உள்ள திருமண தடைகள், குழந்தை பேரு, இந்த மாதிரி ஒவ்வொரு சுபகாரியங்களுக்காகவும் நீங்க இந்த தீபத்தை உங்க வீட்டுல ஏற்றி நீங்க வழிபாடு செய்யலாம். அதுவும் குறிப்பா பாத்தீங்கன்னா செவ்வாய் ஹோரையில காலையில நீங்க ஏத்துனீங்கன்னா ரொம்ப ரொம்ப விசேஷம். அதாவது 6 மணிக்கு மேல நீங்க இந்த தீபத்தை காலையில ஏத்துனீங்கன்னா ரொம்ப விசேஷங்க. இல்லைங்க, நாங்க வேலைக்கு போறோம், எங்கனால இந்த தீபத்தை இந்த நேரத்துல எங்கனால ஏத்த முடியாது அப்படின்னீங்கன்னா நீங்க உங்களுக்கு பிடித்த மாதிரி நீங்க எப்ப வேலையை விட்டு வரீங்களோ அதுக்கப்புறம் சாயந்தரம் 6 மணிக்கு மேல நீங்க ஏத்திக்கோங்க. செவ்வாய் ஹோரையில இந்த தீபம் ஏத்தினா ரொம்ப விசேஷம். அதனாலதான் நான் சொன்னேன். உங்களால இந்த நேரத்துல ஏத்த முடியலன்னா நீங்க மாலை வேளையில இந்த தீபத்தை நீங்க ஏத்திக்கலாம். இந்த தீபத்தை எப்படி ஏத்தி நீங்க வழிபாடு செய்யணும் அப்படின்னு நம்ம பார்க்கலாங்க. பார்த்தோம்னா ஒரு தட்டு எடுத்துக்கோங்க. இப்ப காப்பர் தட்டு இல்லைன்னா பித்தாளை இல்லைன்னா சில்வர் தட்டு எடுத்துக்கோங்க. அந்த சில்வர் தட்டு எடுத்துட்டு அதுல மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க. மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அந்த தட்டுல பாத்தீங்கன்னா நடுவுல சட்கோணம் வரைந்துக்கோங்க. சட்கோணம் வரைந்துட்டு 6 வெத்தலை எடுத்துக்கோங்க. 6 வெத்தலையோட நுனியிலையும் பாத்தீங்கன்னா சந்தனம் குங்குமம் வச்சுக்கோங்க. அந்த 6 வெத்தலையும் இந்த தட்டுல சுத்திலும் ரவுண்டா வர மாதிரி நீங்க வச்சுக்கோங்க. வச்சிட்டு நடுவுல துவரம்பருப்பு இருக்கு இல்லையா, துவரம்பருப்பு ஒரு கைப்பிடி எடுத்து அந்த 6 வெத்தலையும் சுத்திலும் ரவுண்டா வச்சுட்டீங்களா, அப்ப நடுவுல இந்த துவரம்பருப்பு வச்சுட்டு ஒரு மண் அகல் விளக்கு எடுத்துக்கோங்க. அந்த மண் அகல் விளக்குல குங்குமம் சந்தனமும் நீங்க வச்சுக்கோங்க. சந்தன குங்குமம் வச்சுக்கோங்க. நெய் தீபம் ஏத்தணுங்க. இப்ப எந்த திரி நீங்க உங்க பூஜைக்கு பயன்படுத்துவீங்களோ அந்த திரி பயன்படுத்திக்கலாம். இல்லைன்னா மஞ்சள் நிறதி பாத்தீங்கன்னா ரொம்ப விசேஷமானது. இந்த தீபத்தை நீங்க முருகருடைய திருவுருவ படம் இப்போ உங்க வீட்டுல இருந்துச்சுன்னா, திருச்செந்தூர் முருகருடைய திருவுருவ படம் இருந்தாலும் இல்ல உங்களுக்கு பிடித்த எந்த முருகப்பெருமானுடைய திருவுருவ படம் இருந்தாலும் அவங்கள பார்த்த மாதிரிதான் இந்த தீபத்தை ஏத்தணும். ஏன்னா இப்போ ஒரு சிலர் வீட்டுல பாத்தீங்கன்னா கடவுளோட திருவுருவ படங்கள்லாம் கிழக்கு திசையை பார்த்த மாதிரி இருக்கும். அப்போ காமாட்சி விளக்கெல்லாம் பாத்தீங்கன்னா கிழக்கு திசையை பார்த்த மாதிரிதான் ஏத்தி வச்சிருப்போம். ஆனா இந்த தீபம் முருகப்பெருமானுடைய திருவுருவ படத்தை பார்த்த மாதிரிதான் இந்த தீபத்தை நீங்க ஏத்தி வைத்து வழிபாடு செய்யணும். மறந்துடாதீங்க. குறிப்பா முக்கியமா நீங்க செவ்வாய்குறையில இந்த தீபத்தை ஏத்துனீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு. நீங்க வேலைக்கு போறேன் ஏத்த முடியாதுன்னு ஒரு சூழ்நிலை இருந்துச்சுன்னா நீங்க மாலை வேளையில ஏத்தி வைத்து நம்பிக்கையோட நீங்க நினைக்கிற விஷயத்த ஏதாவது ஒரு விஷயத்த இந்த தீபத்தை ஏத்தி வழிபாடு செய்யுங்க. இந்த தீபத்தை எத்தனை வாரம் உங்களுக்கு வேண்டுதல் எப்ப நிறைவேறுமோ அது வரைக்கும் நீங்க இந்த தீபத்தை ஏத்தணுங்க. குறைந்தது 6 வாரத்துக்குள்ள உங்க வேண்டுதல் கட்டாயம் முருகப்பெருமான் நிறைவேற்றி கொடுத்துருவார். ஆனா நீங்க நம்பிக்கையோட இந்த வழிபாடை செய்யுங்க. இந்த தீபத்தை நீங்க ஏத்திய பிறகு இதுல உள்ள வெத்தலை, இந்த பருப்பு, இந்த விளக்கெல்லாம் இருக்கு இல்லையா, இதை நீங்க அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமைக்கு இந்த விளக்கை கழுவிட்டு நீங்க பயன்படுத்திக்கலாம். துவரம்பருப்பு இருக்கு இல்லையா, இதை நீங்க கால்படாத இடத்துல போட்டுருங்க. வெத்தலையோவ நீங்க கழுவிட்டு உங்க குடும்பத்துல உள்ளவங்க நல்லா இருந்தா அதை வெத்தலை சாப்பிடலாம். இல்லைன்னா அந்த வெத்தலையும் இந்த பூஜையோட பொருள், காய்ந்த பொருள், பூவோட இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதோட சேர்த்து இந்த இலைய வச்சிருங்க. வைத்துட்டு நீங்க உங்களுடைய கோரிக்கை தாங்க முக்கியம். நல்ல முறையில நல்லபடியா ஒரு கோரிக்கையை வைத்து அதை நீங்க மறந்துடாம ஒவ்வொரு முறையும் தீபம் ஏத்தையில நினைத்து அதை வழிபாடு செய்யுங்க. தெரியலைனாலும் அந்த வழிபாடை நீங்க முதல்ல நோட்ல எழுதி வச்சிருங்க. ஏன்னா குழப்பமே வேண்டாம். ஏன்னா இந்த வேண்டுதல் கட்டாயம் நிறைவேறியே ஆகும். ஏன்னா ஒரு பக்தர், முருகப்பெருமானுடைய பக்தர், அவங்க வீட்டுல செய்து பலனடைந்த விஷயத்த நம்மளுக்கு சொன்னாங்க. அதை இன்னைக்கு உங்க வீடியோ பதிவுல கட்டாயம் இதை போடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதை இன்னைக்கு உங்களுக்கு இந்த வீடியோ பதிவுல கொடுத்துருக்கோம்.
நீங்களும் முருகப்பெருமானை நினைத்து பலன் அடைங்க, அவருடைய அருளை பெறுங்க. கட்டாயம் நம்பிக்கையோட வழிபாடு செய்தீங்கன்னா அவர் எப்பொழுதுமே அருளை வாரி வழங்குவாருங்க. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐக்கானை தட்டி விட்டுக்கோங்க.